ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் விபி. இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக சர்வேல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு காய்ஸ். நம்ம பக்கத்தில் இருக்கிறவர் தான் ஸ்பீடு பாய் ப்ரோ. இவர் கூட தான் நம்ம வந்து இந்த வேர்ல்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க காய்ஸ். என்னடா இருட்டாக்குதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம கூட வந்தவர் வந்து லேட்டாக வந்துட்டார். அதனால் நம்ம இருட்டில் மாட்டிக்கிட்டோம். அவரை விட்டுட்டு நம்ம பாட்டுன்னு சர்வரை விட்டு வெளியே போயிட்டேன். பகலாயிட்ட பிறகு சொல்லு ப்ரோன்னா அவர் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அதான் நம்ம திருப்பி உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா நம்மளை எவ்வளோ அடிக்கிறான். இங்கே பாருங்கள், பண்ணி தான் இது ஆடுக்குது. ஐயோ ஸ்பைட்டரு, நம்ம ஓடிடலாம். ஸ்கெலட்டு எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒன்று சம்பவம் இருக்குது. நம்ம தப்பிச்சு போயின்னே இருக்கலாம் காய்ஸ். இப்போ நம்ம வில்லேஜை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இந்த நைட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்கு அங்கே பெட் இருக்கும். நம்ம தூங்கி இருந்துச்சுன்னா இந்த நைட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் காய்ஸ். இப்போது பார்த்தீங்கன்னா மரத்துலலாம் தாவி போகிறோம், காட்டுவாசி மாதிரி. இந்த மாதிரி நம்ம கீ வந்து ஃபால் டேமேஜ்லாம் வாங்க பசி எடுக்கும். அப்புறமா வந்து ஃபுல்லாக குறைஞ்சிச்சின்னா நம்மளுக்கு ஹெல்த்து பாரம் இப்போ அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் செத்தே போயிடுவோம் காய்ஸ். பார்த்தீங்களா ரூயின் பொட்டலு காய்ஸ், ரூயின் பொட்டலு. இதை வச்சு நான் அவர் வந்து ஸ்பீட் பாய் ப்ரோ வந்து வெறுப்பேற்றினே இருந்தேன். இங்கே பார்த்தீங்களா எல்லாம் நேராக இருக்கும். இது பார்த்தீங்களா படுக்க வச்சு போட்டு வச்சுக்கிறேன். எனக்கு இங்கே செஸ்ட்டுக்கு இது என்ன லூட் இருக்கும். வாவ், பிகாக்ஸ், ஃபார்ச்சூன் 1, அன்பிரேக்கிங் 3, இங்கே ஃப்ளிண்ட்டு, அப்புறமா ஃபயர் சார்ஜு, அயனிங் நக்கெட்டு எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு தான். மொத்தத்தையும் தூக்கிடலாம் கைஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கோல்டன் பிளாக் இருக்குது. ஆனால் அதை மைண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அயன் பிகாக்ஸ் இல்லை. அயன் பிகாக்ஸ் என்ன, ஸ்டோன் பிகாக்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட எல்லாத்தினால நம்ம தான் பண்ணுறது. அதனால் அதை விட்டுட்டே நம்ம போயிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கிராஃப்டிங் டேபிள் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த லாகை வந்து ஃபுல்லாக பிளாங்க்ஸாக மாற்றிட்டு அந்த 4 மூலையிலையும் இந்த பிளாங்க்ஸை வச்சிங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் வந்துடும். இந்த பக்கம் ஒன்று, மேலே கொஞ்சம், அப்போது சைடில் எல்லா இடத்துலையும் வச்சிங்கன்னா அதை பார்த்தீங்களா கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. இந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சு தான் நம்ம எல்லா பொருளையும் செய்ய முடியும். பிக்காக்ஸு, ஸ்வாடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்வாடு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டிக்கு தேவை. ஸ்டிக்கு செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஸ்வாடு, அப்புறம் பிக்காக்ஸு செய்யணும். ஷவல் எதுக்கு சேர்த்து, இது தேவையில்ல நம்மளுக்கு. அதனால் நம்ம பிக்காக்ஸே செஞ்சுக்கலாம். பிக்காக்ஸு தான் ஸ்டோன் மைன் பண்ண முடியும். ஷவல் வந்து டர்ட் மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த கிராஃப்டிங் டேபிளை நம்ம கூட எடுத்து முடியலாம். நம்ம அடிக்கடி ஒன்றும் கிராஃப்டிங் டேபிளாக செய்ய தேவையில்ல, ஒரு வாட்டி செஞ்சாவே போதும். இப்போது நக்கெட்டு அவர்கிட்ட வெறுப்பேற்றிருந்தேன். பார்த்தீங்களா என்கிட்ட அயன் நக்கெட்டுக்குதுன்னு அப்படிலாம் வெறுப்பேற்றிருந்தேன். இப்போ நம்ம வில்லேஜை தேடி தான் போனோம். ஆனால் பம்கின் இருந்தாவே பக்கத்தில் வந்து வில்லேஜ் இருக்குன்னு ஸ்பீட் ப்ரோ தான் சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்களா லொக்கேட் பார் பார்த்தீங்களா, அந்த பக்கம் தான் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு வில்லேஜை கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆடு கச்சிச்சு, ஆட்டை போட்டு உள்ளே எடுக்க வேண்டியது தான். இந்த உள் வச்சு தான் நம்ம பெட்டு செய்ய முடியும். ஒரு உள் தான் இருக்குது, இன்னும் 2 உள் வேணும். அது ஒரு ஆடு இருக்குது, இந்த ஆட்டி போட்டுருவோம். 2 உள் கொடுத்துருப்பா தம்பி. நடா ஒரே ஒரு உள் தரேன். அப்புறம் இன்னும் ஒரு ஆடு வேறு தரணுமா? பண்ணிலாம் வேணாம், மாடுக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? நம்மளுக்கு ஆடு தான் தேவை. எங்கடா ஆடு தம்பி, ஸ்பான் ஆகிட்டு பார்க்கலாம். எங்கடா ஒருத்தட கூட காடும். கொடுத்தா 2 குத்திக்கல, இன்னும் ஒன்றையும் குத்துருந்தா நான் பாட்டு பெட்டு செஞ்சு தூக்கிட்டு இருப்பேன். இப்போதி இன்னொரு ஆடு குத்துட்டாடுங்க, போய் அடிக்க வேண்டியது தான் அவனுங்களையும். கொடுப்பா. ஒரு வழியாக குத்துட்டான். இதுக்கப்புறம் நம்ம பெட்டு இருந்துச்சுன்னா நைட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் ஜாம்பிகிட்டலாம் கடி வாங்க தேவையில்ல. ஸ்பீட் ப்ரோ தான் நைட்டில் அவஸ்திப்படுத்துட்டாரு. ஏன்னா நான் அவர் விட்டுட்டு நான் போயிட்டேன். ஏன்னா அவர் லேட் பண்ணிட்டார். அதனால தான் போயதே வெஞ்சிச்சு கைஸ். இந்த மாதிரி ஆற்றுல தான் வில்லேஜ் இருக்கும். இந்த மாதிரி ஓரத்துலையே வில்லேஜ் ஸ்பான் ஆகிருக்குங்க. செத்துட்டுக்கிறாருப்பா ஸ்பீடு ப்ரோ. பார்த்தீங்களா மேலேருந்து கீழே குச்சிட்டாரு. கேட்டால் தம்பி நானாக தான் செத்தேன். கேட்டால் சாப்பாடு இல்லை, அதனால் நானே செத்து சூசைட் பண்ணிக்கினேன் அப்படின்றாரு. இப்போ நம்ம ஸ்டோன்ஸுக்கு தான் அப்டேட் ஆக போகிறோம். கீழே தான் இருக்கும் ஸ்டோனு. இப்போ டர்ட்டுக்கு கீழே வந்து ஸ்டோன் இருக்கும். ஸ்டோன் மைன் பண்ணி நம்ம வந்து இப்போது வுட்டில் இருக்கிறதுனால அது அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டோன் டூல்ஸுக்கு அப்டேட் ஆகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோன் மைன் பண்ணிக்கலாம். இப்போது வுட்டில் மைன் பண்ணால் லேட் ஆகும். இப்போது கோல்டன் பிகாக்ஸ் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக மைன் ஆகிற மாரி உங்களுக்கு தெரியுது கைஸ். நம்மளுக்கு ஸ்டோனு போதும், இதுவே போதும். நம்ம எடுத்துக்கின்னு மேலே போயிடலாம். மேலே வந்தாச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிள் மூலிமா நம்ம வந்து ஸ்டோன் டூல்ஸுக்கு அப்டேட் ஆகிடலாம் கைஸ். இப்போது முன்னையும் திருப்பி மாதிரியும் ஸ்டோன் ஸ்வாடு, அப்புறமா ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். ஸ்டிக்கு காலி ஆயிடுச்சு, ஆனால் ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஆக்ஸு செஞ்சுக்கலாம். ஆக்ஸ் மூலிமா இந்த மரத்தெல்லாம் வேகமாக மைன் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், சர்ரன் மைன் ஆயிடுச்சா. இப்போது 6 பக்கத்துலேயே போகலாம். அதுக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்டு வரலாம். ஏன்னா சுத்தமாக ஹெல்த்தே கம்மியாக இருக்கிறதுனால பொறுமையாக தான் நகர்றமே. அது யாருமே சாப்பிடாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சாப்பிட்டு வந்து பாருங்கள். சாப்பிட்டாச்சு, இப்போ போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மரத்தை மைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஸ்டோன் ஆக்ஸ் இருக்கிறதுனால சர்ருன்னு மைன் ஆகுது. இந்த மரத்தில் தான்
ஆப்பிள்லாம் கிடைக்கும்னா என் ஃப்ரெண்டு இதை ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணும்போது ஆப்பிள் வந்து கீவி அதை எடுத்துக்கலாம் கைஸ். இந்த ஆப்பிள் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, இந்த மரம் வந்து இந்தமாரி சாஞ்சி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் தான் வில்லேஜ் இருக்கோடு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா அதே பக்கமே நம்மளும் போகலாம் கைஸ். A few moments later. ரொம்ப நேரமாக சுற்றி ஒரு வழியாக நம்ம வந்து வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். நான் வில்லேஜை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஸ்பீட் ப்ரோ என்ன பண்ணிட்டாரு, வில்லேஜையும் கண்டுபிடிச்சிட்டேன், அயன் ஆர்மரே மாட்டிட்டேன்டா, நீ என்னடா பண்ணிக்கிறேன்னு கேட்டார் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பெரிய கேவ், இது பேர் கேவா இல்லை ரேவனான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கைஸ், எனக்கு தெரில. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வில்லேஜை வந்து லூட் அடிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா பிளாக் ஸ்மித் இருக்கிற இது இருக்குது, ஒத்த கண்ணை இங்கே தான் இருப்பான். படிக்கலாம், எனக்கு சாப்பாடு இல்லை, சாவச்சிடலாமா, வில்லேஜரை வளர்க்குறானுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வந்து லூட் அடிச்சிக்கலாம். இது உள்ளே வந்து செஸ்ட் இருக்கும், உங்களுக்கு காட்டுற வாங்கலை. அதை பார்த்தீங்களா, செஸ்ட்டுக்கு இதாக உள்ளே தந்து பார்க்கலாம் என்ன இருக்குது. சூப்பர் கைஸ், 4 அயன் இருக்குது கைஸ், 3 ப்ரெட் இருக்குது, அப்புறமா ஒரு பண்டிலு, அப்புறம் ஆப்பிள் இருக்குது. நம்ம ப்ரெட்டு மட்டும் ஏற்றுக்கலாம், இதெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஏற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரெட்டை வந்து நம்ம கருக்கு உருக்குன்னு சாப்பிட்டு அங்கர் பாரி ஏற்றிக்கலாம். ஃபுல்லாக ஏற்றுவோம். ஃபுல்லாக ஏற்றுறதுக்குள்ள இந்த ப்ரெட்டே 3 ப்ரெட்டும் காலி ஆகிடுச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்களா மாடு எல்லாமே வளர்க்குறானுங்க, பண்ணிலாம் வருது. ஆஹா, வீட்டு இதெல்லாம் இருக்குது, நிறையவே இருக்குது வீட்டு. இங்கே பார்த்தீங்களா ஃபார்மிங் லேண்ட் இங்கே ஒன்று இருக்குது, அதோ ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளாக் கலர் ஹார்ஸ் வந்து டேம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வேகமாக போகணும்னு சொன்னாங்க, அதனால் நம்ம டேம் பண்ணிக்கலாம். என்னடா ஒரே டைமில் ஆகிட்ட, நம்மளுக்கு லக்கு தான் கைஸ் இன்னைக்கு. ஏன்னா 4-5 வாட்டி கீழே இறக்கி விட்ருவோம், நம்ம திருப்பி டேம் பண்ணோம். ஆனால் நம்மளுக்கு ஒரே ஒரு இதுலேயே டேம் ஆகிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து மைனிங்க்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வில்லேஜர் பெட்டில் வந்து நம்ம ரீஸ்பான்ஸ் செட் பண்ணிக்கலாம். நடா பச்சை கலர் மாட்டியா, உன்னை சாவடிக்கிறா. நம்ம வில்லேஜில் வந்து வில்லேஜரே பார்க்கல கைஸ், ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்தே பார்த்தா இப்போ ஒருத்தன் தாங்கிறான். இவன் பார்த்தீங்களா சூரியன் எப்படி வந்து வைரஸ் மாதிரி இப்படியே போகுது, வைரஸ் மாதிரியே இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கே. வாங்க நம்மளும் போய் உள்ளே தூங்கிடலாம். வில்லேஜர் பெட்டை வந்து நம்ம ஆக்குபை பண்ணிக்கலாம் கைஸ். ஏச்சிடா மாட்டியா, தூங்குடா. டாய் என்னடா தூங்க மாட்டேற, திருப்பி தூங்கி டே இருறாடி, ஒரு நிமிஷம் இருறா, ஏன்டா இப்படி வந்து பார்த்துக்கிறேன். தூங்கிட்டாங்க கைஸ். ஸ்லீப்பிங் த்ரூ த நைட். அவ்வளோதான் கைஸ், இந்த நைட்டு வந்து ஸ்கிப் பண்ணிட்டான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனிங்க்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வீட்டெல்லாம் பார்த்தீங்களா உள்ளே வந்து வீட்டெல்லாம் வச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தான் எல்லாத்தையும், ஏன்னா நம்மளுக்கு ஃபுட்டுன்னு வந்து போய் கலெக்ட் பண்ணுறதுக்கே லேட் ஆகும். அதனால் நம்ம வந்து இந்த வீட்டெல்லாம் நம்ம எடுத்து ப்ரெட்டாக மாற்றி சாப்பாட்டுக்கு மாற்றிடலாம் கைஸ். ஏன்னா உள்ளே போகும்போது சில செம்ம அடிவியும் ஜாம்பிலாம் அடிப்பானுங்க, அப்போ வந்து அங்கர் பாரும் குறையும். அதுக்கு தான் கைஸ் நம்ம வந்து ப்ரெட்டு செஞ்சு நம்ம வந்து எடுத்து போயிடலாம் கைஸ். இந்த கேவில் தான் கைஸ் நம்ம வந்து இப்போ உள்ளே போகிறோம். ஏன்னா இதில் வந்து மேலேயே நான் பார்த்தேன் அயன்லாம் இருந்துச்சு. வீட்டை வந்து ப்ரெட்டாக மாற்றிக்கலாம். அப்புறமா மரத்தை மைன் பண்ணிப்போம், ஏன்னா டார்ச்சு செய்யணும். அதை வச்சு தான் சார்கோல் செஞ்சு டார்ச்சு செய்யலாம். இவனா கொடுக்குறான் பார்க்கலாம் கைஸ். தம்பி இருப்பா, எங்கே போகிறேன். நான் கொடுக்குறேன் ஸ்வாடு வந்து என்ன கொடுக்குறான்னா ஷார்ப்னஸ் 2 கொடுக்குறான். ஷார்ப்னஸ் 2 ஸ்வாடு வந்து எனக்கு தேவையில்ல கைஸ், அதனால் இவனை விட்டுட்டே போகிறேன் கைஸ். அந்த ஜாப் வந்து நீங்கள் உடச்சி இது பண்ணிங்கன்னா வந்து ஓபி ஸ்வாடு கொடுப்பாங்க கைஸ், அதை ஏற்றுங்க கைஸ். இந்தமாரி அவனுங்களே கொடுக்குறதுலாம் வாங்காதீங்க கைஸ். இந்த மரத்தை மைன் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். தேவையில்லாத லூட்டெல்லாம் செஸ்ட்டு செஞ்சு அதில் வச்சுட்டேன் கைஸ். இப்போ வந்து டார்ச்சு தான் செய்ய போகிறோம். சார்கோல் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். ஸ்டிக்கு இல்லை, அதனால் கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். இப்போ 27க்கு தான் 27 ஸ்டிக்கு வேணும். அப்போ தான் ஒரு ஸ்டிக்கு ஒரு சார்கோலுக்கு வந்து 4 டார்ச் கிடைக்குங்க கைஸ். இப்போ பார்த்தீங்களா டார்ச் செஞ்சாச்சு. வாங்க நண்பர்களே, இப்போ வந்து இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கின்னு கேவை நோக்கி செல்லலாம். இப்போ வந்து போய் நம்ம வந்து அயன் மைன் பண்ணலாம். அதை பார்த்தீங்களா அயன் மட்டும் இல்லை எமரல்டும் இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள, அதை பார்த்தீங்களா அயனுக்கு தான் பக்கத்துலேயே எமரல்டும் இருக்குது கைஸ். அதை பாருங்கள், எமரல்டு பச்சை கலரில் அவருக்கு தெரியும். இப்போ பார்த்தாருன்னா அவர் வந்து செம காண்டாயிடுவார் கைஸ். அயன் மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து எமரல்டும் சேர்ந்து கட்சிக்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து எமரல்டை மைன் பண்ண முடியாது, ஏன்னா அயன் பிகாக்ஸ் வேணும். நான் வந்து அப்படியே ஓராகவே எடுக்க போகிறேன், அதனால் சில்க் டச் போட்டு அதுக்கப்புறம் தான் கைஸ் நான் வந்து மைன் பண்ண போகிறேன். அதனால் இப்போ வெறும் அயன் மட்டும் மைன் பண்ணி எடுத்து போகலாம். அவர் வந்து அயன் ஆர்மர்லாம் மாறிட்டார், அவர் ப்ரோ பிளேயரு. அதனால் 4 நாள்லேயே அவர் வந்து அயன் ஆர்மருக்கெலாம் மாறிட்டார். நம்ம பொறுமையாக 6வது நாளில் மைன் பண்ணிக்கிறோம் கைஸ். ஐயோ என்னடா கடன் பிடிச்சி அச்சா, இதை மறந்துட்டேன் கைஸ். கோல்டன் பிகாக்ஸில் மைன் பண்ணால் அயன் வராது, எதுவுமே வராது, தெரியா போச்சு. சே நல்ல வேலை கிராஃப்டிங் டேபிள் எடுத்துன்னு வந்தேன், இல்லைன்னா வந்து ஸ்டோன் பிகாக்ஸுக்கு திருப்பி மேலே போயிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அயனை வந்து மைன் பண்ண போகிறோம். ஓ பை காட், வந்துச்சு கையில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கீழே இன்னும் 1 2 ஆச்சு, நிறைய கிடைக்கும். 3 4 5 இன்னும் நிறைய இருக்குது கைஸ். நம்ம அவருக்கு முன்னாடி
அவரோட அதிகமாகவே இந்த வாட்டி அயன் எடுத்துன்னு போகிறோம். ஏன்னா கேவ் உள்ள இறங்கி நான் வந்து எடுக்க போகிறேன் அயனை வந்து. அப்புறமா நான் வந்து கீழே வந்துட்டேன். கீழே வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து பெட்டு வச்சு நான் வந்து இந்த நைட்டை வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, இந்தமாரி தான் பெட்டு வச்சு ஸ்கிப் பண்ணிடணும், இல்லைன்னா சாமி வந்து நம்மளை போட்டு தள்ளிக்குவான். நம்ம ப்ரோலாம் என்ன பண்ணுவாருண்டா, அடிச்சு நைட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணவே மாட்டார். அவர் பாட்டுன்னு நைட்டு ஃபுல்லாக சர்வே பண்ணி ஜாம்பிலாம் அடிப்பார். இதை பார்த்தீங்களா, ஜாம்பி நம்ம வந்து நைட்டு ஸ்கிப் பண்ண பஸ்ஸில் கேவில் இருட்டாகிறதுனால ஸ்பான் ஆகிட்டானுங்க. அவனுங்களே வரானுங்க, அவனுங்களே கீ வந்துடுறானுங்க. பார்த்தீங்களா, தள்ளி விட்டானுங்க. கீயை போய் நம்ம இவன் செத்துட்டே இருப்பான் கைஸ். நம்மளும் இதுமாரி தான், கீ வந்தால் ஃபால் டேமேஜ்லேயே செத்துருவோம் கைஸ். அதனால் பார்த்து தான், நான் அதனால தான் உக்காந்து போகிறேன் கைஸ். பயமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, அயன்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கிராஃப்டிங் டேபிளில் வந்து ஃபர்னஸ் செய்ய போகிறோம். ஃபர்னஸ் செஞ்சு அயனை உருக்கி நம்ம வந்து ஷீல்டு, பிக்காக்ஸு, ஸ்வாடெல்லாம் செய்ய போகிறோம். இதை வந்து உருக்குனாதான் கைஸ் அயன் இன்கட்டாக கிடைக்கும். இது வெறும் அயன் ஓராகுது. அதை வந்து அயன் இன்கட்டாக மாற்றணும். அதுக்குள்ளேயே இந்த ஜாம்பி இவன் என்ன ஒத்த கண்ணாங்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஸ்மித்தராக தான் இருப்பான். அடிச்சு சாவச்சிடலாம். எங்கடா போகிறேன், டேய் தம்பி கீ வேண்டாம். அவனும் கீ வேண்டாங்க. நம்ம கையில் எவனுமே சாவ விருப்பம் இல்லை போல். எல்லாமே கீ வந்து செத்துறானுங்க. கீ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பள்ளம். இங்கே பார்த்தீங்களா ஸ்கெலட்டனுங்கிறான். நம்ம பெட்ராகில் வந்து ஸ்கெலட்டன் எம்மாந்தூரத்தில் இருந்தாலும் ஸ்னைப்பிங் வந்து கரெக்டாக அடிப்பாங்க. ஃபர்னஸில் உருக்கு போட்டு இருந்தது உருகிச்சு. அதை வச்சு நான் வந்து ஸ்வாடு, பிக்காக்ஸும் அப்புறம் வந்து ஷீல்டும் செஞ்சுக்கினேன். இப்போ வந்து கேவ் உள்ள இறங்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து தண்ணி கற்றுனா நம்ம வந்து இது வழியாகவே போயிடலாம். ஏன்னா தண்ணியில் வந்து பொறுமையாக கீ இறங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி டார்ச் வச்சுப்போம். ஏன்னா அப்புறம் வந்து ஜாம்பிலாம் ஸ்பான் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா ஸ்பைடரு. தம்பி என்னால் அடிக்க மாட்டியா, நானே வம்புக்குறேன், வாடா வெட்டரா தம்பி சாவுப்பா. என்னப்பா எனக்கும் டேமேஜ் கொடுக்குறான். ஷீல்டு வச்சு அடிக்கும் போதுலேயே நம்மளுக்கு வந்து டேமேஜ் இது கைஸ். பார்த்து தான் கைஸ் விளாண்டோம், இல்லைன்னா நம்மளை சோழியை முச்சிருவானுங்க கைஸ். இங்கே பார்த்தீங்களா அந்த பக்கம் இருந்து எவனோ வரான். ஜாம்பி தம்பி எங்கேப்போ அங்கேருந்து இங்கே வர, நம்மளை சாவடிக்கிட்டு எங்கேருந்து வேணாலும் வருவானுங்க போல். அவ்வளோதான் டேமேஜ் கொடுத்துட்டான். இன்னும் ஒரு 2 அடி வச்சுட்டான், செத்துருவான்னு நினைக்கிறேன். அடி வாங்குடா அடி. என்னடா ரொம்ப எட்டக்கிறியா, அடி வாங்குடா. அடாங்க போய்க்கால, நம்மளுக்கு அடி குத்து அவனும் செத்துட்டாங்க கைஸ். ஒரேயா எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் ஸ்கெலட்டன் தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் ஸ்கெலட்டன். இப்போ வந்து க்ரீப்பரும் வந்துட்டான். இங்கே பார்த்தீங்களா பவு வச்சு அடிச்சிக்கினே இருக்கிறான். நம்ம பவு இருந்துச்சுன்னா நம்மளும் எட்டறிஞ்சு அவனுக்கு சோழி முடிச்சிடணும். முதல்ல நம்ம பவு வகட்டும், இல்லைன்னா நம்மளை இதுமாரி சாவ வச்சிருவாடுங்க. தம்பி வரம்பா இருறா. நான் கைஸ் ஐயோ ஆட்டு வேறு போய் நீ இருறாடி, ஒரு நிமிஷம் ரெடி. ஐயோ 1 ஆட்டு 1/2 ஆட்டு எவனா சாவ வச்சிடாதீங்கடா. முடிச்சிட்டானுங்க கைஸ். இந்த பின்னாடி இருந்து சாமி வச்சு சேர்த்துட்டேன் கைஸ். திருப்பி நான் வந்து ஓல்டு ஸ்பான்லேருந்து வந்தேன் கைஸ் திருப்பி வில்லேஜுக்கு. ஏன்னா அங்கே வந்து அயன்லாம் ஆயிடுச்சு. அயன் ஸ்பான்லாம் விட்டுட்டு வரக்கூடாதுன்ட்டு திருப்பி வந்துட்டேன் கைஸ் வில்லேஜுக்கு. அதுக்கு முன்னாடி ரீஸ்பான் செட் பண்ணிட்டு திருப்பியும் கேவில் வந்துட்டேன் கைஸ். திருப்பியும் வந்து லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தா என்னுடைய ஸ்வாடும் ஷீல்டும் வந்து ஸ்கெலட்டன் ஏற்றுக்கினாங்க கைஸ். இவனுக்கு 3 ஆட்டு தான் இருக்குது. 4 ஆட்டுக்கு இது கைஸ். நல்ல வேலை ஹெல்த் இண்டிகேட்டர் போட்டார், இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது எத்தனை அடி அடிக்கணுமே. இல்லைன்னா நான் பின்னாடி போயிட்டு இருப்பேன். இருங்க கைஸ், நம்ம வந்து ஸ்டிக்கு வச்சு அவனை சாவ வச்சிடலாம். டே இன்னொரு 3 அடி வாங்கிக்கடா. ஒரே ஒரு அடிடா இருறா. அதான் பார்த்தீங்களா ஸ்வாடு வச்சு அடிக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டான். பின்னாடி வந்து ஜாம்பி வேறு வந்துட்டானுங்க கைஸ் நம்மளை அடிக்கிறதுக்கு. சொல்லி முடிச்சிட்டானுங்க கைஸ். நல்ல வேலை வில்லேஜராண்டே ரீஸ்பான் செட் பண்ணதுனால திருப்பி வந்துட்டேன் கைஸ். நைட் ஆனதுனால இந்த நைட்டை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேவில் போய் நம்ம லூட் எடுத்துக்கலாம் கைஸ். அவ்வளோதான், நம்ம தூங்கி எழுந்துட்டோம். இந்த நைட்டை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா ஜாம்பிலாம் அதிகமாக வரும், அதனால தான் நம்ம வந்து நைட்டை ஸ்கிப் பண்ணிட்டோம். கீ வந்துட்டோம். கீ வந்து பார்த்தா நம்ம லூட்டெல்லாம் இவனுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த சாமி மண்டையை எடுத்து வச்சுக்கிறானுங்க. இவனுங்களை ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி இவனுங்களை அடித்து காலி பண்ணிட்டேன். அதாவது இவனுங்க மேலே, அதாவது 2 பிளாக்கு ஹைட்லேருந்து இவனுங்களை காலி பண்ணிட்டேன். ஏன்னா அப்புறம் வந்து திருப்பி கீழே போய் நம்ம அடி வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் 2 பிளாக் ஹைட் ஏறி நம்ம வந்து இவனுங்களை வச்சிட்டோம். பார்த்தா க்ரீப்பர் வந்துட்டானுங்க. இந்த அட்டர்னஸ் சர்வரில் என்ன ஆகுதுன்னா, இந்த க்ரீப்பரில் சார்ஜர் க்ரீப்பர் மாதிரியே இருக்குது கைஸ். இது எப்படி சரி பண்ணுறதுன்னு யாருங்கன்னா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு போங்க. இங்கே நம்ம லூட்டெல்லாம் செதறி போய் கிடக்குது. எக்ஸ்பிலாம் நம்ம எவ்வளோ வச்சுட்டோம், ஆனால் காணாமல் போயிடுச்சு. செதறின லூட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நான் வந்து கீழே வர ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேவுக்கு கீழே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பார்த்தீங்களா மேலேருந்து நம்ம வந்து கீழே வந்துட்டேன். ஏன்னா நம்ம ஆர்மர் செய்யறதுக்கு வந்து அயன் அதிகமாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்ச அயன் பிகாக்ஸும் செத்து வந்ததுனால டீஸ்பானே ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து அயன் எடுக்கிறதுக்கு வந்து கீழே வந்துட்டோம். ஏன்னா கீழே அதிகமாக அயன் இருக்கும். அதனால தான் கீழே வந்துட்டோம்.
இப்போ கோல்டன் பிகாக்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து வேகமாக மைன் பண்ணுது. அதனால் நம்ம வந்து கோல்டன் பிகாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டோன் பிகாக்ஸ் வந்து பொறுமையாக தான் மைன் பண்ணுது. அதுலேயும் கோல்டன் பிகாக்ஸ் வச்சு ஸ்டோனை தான் மைன் பண்ண முடியுது, அயனே மைன் பண்ண முடியல. அதனால் நம்ம வந்து ஸ்டோன் பிகாக்ஸ் வந்து யூஸ் ஆகும். கோல்டன் பிகாக்ஸ் வேஸ்ட்டு தானே, அதனால் நம்ம வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எங்கன்னா அயனுக்குதா டார்ச் வச்சு பார்க்கலாம். இன்னும் போதே இந்த கொம்பு மாதிரி இருக்குது. இது எதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, அது போகும்போது நான் மைன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அது வந்து லாவை வந்து இன்ஃபினிட்டியாக யூஸ் பண்ணணும், இன்ஃபினிட்டி ஆகலாம். அதுக்கு வந்து இந்த கொம்பு மாதிரி கிட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா எம்மாம்பேரிய பள்ளமாகுது. வாங்க திருப்பியே போயிடலாம். எனக்கே கொஞ்ச நாள் செத்துருவேன். இந்த கூசாகுது, இதை வந்து நம்ம வந்து எடுத்துன்னு போயிடலாம். பாருங்கள் மைன் பண்ணி காட்டுறவங்களுக்கு வரும். இது வந்து இது வேறு வேகமாக உடைய மாட்டேங்குது. அவ்வளோதான், ஒன்றே போதும். இதை வச்சு நம்ம வந்து இன்ஃபினிட்டி லாவா சோர்ஸ் வந்து உருவாகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து அயனை பார்த்துட்டேன். அயன் வந்து கீழே இருக்கிறதுனால இந்தமாரி ஃப்ளாட்டு போட்டு அயன் மைன் பண்ணுறேன். இந்த ஒன்றுக்கு இது ரெண்டு குத்தி ஏமாற்றிட்டானுங்க கைஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து கீழே போக வேண்டியது தான். இன்னும் கீழே போனால் இன்னும் அயன் அதிகமாக கிடைக்கும். இங்கே வந்து ஏமாற்றம் தான், ரெண்டு அயன் குத்தி ஏமாற்றிட்டானுங்க கைஸ். கீழே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கீழே எவ்வளோ அயன் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன், நீங்களே ஆச்சரியம். அதை பார்த்தீங்களா, அது ஒரு அயனுக்கு இது. இங்கே என்னன்னா இப்போ ஜாம்பி ஸ்கெலட்டன்லாம் அதிகமாக ஸ்பான் ஆகணும். அது ஒரு ஸ்கெலட்டன் அவனுங்க பாட்டுன்னு எட்டந்தே வச்சானுங்கன்னா நம்மளுக்கு டேமேஜ் ஆகும். நல்ல வேலை நம்மளுக்கு வந்து ஷீல்டுக்கு ஏற்றனால தட்டுக்கலாம். அங்கே பார்த்தீங்களா நம்மளை பார்த்து டான்ஸ் ஆடுறாங்க கைஸ். இந்த ஜாம்பி மண்டே என்ன முதல்ல போட்டு தரலும், நம்மளை பார்த்தே டான்ஸ் ஆடலாம். முதல்ல லைட் டார்ச்சப் பண்ணிக்கலாம். டேய் ஜாம்பி அதுக்குள்ளேயே ஏன்டா அடிக்க வரீங்க, இருக்குடா கொஞ்ச நேரம் டார்ச்சப் பண்ணிடுறேன்டா, அதுக்குள்ளேயே வரீங்க. ஃபுல்லாக டார்ச்சப் பண்ணிடலாம். அப்போ தான் ஜாம்பிலாம் திருப்பி ஸ்பான் ஆகாது. இல்லைனா திருப்பி அடிக்க ஜாம்பி வந்து ஸ்பான் ஆகினே இருக்கும். இவனை சொல்லி முடிச்சிடலாம். அப்படி நீங்களாம் ஒரு மேட்டர் அயன் சோடு வச்சுங்கிறான் ஒரே அடியில். இங்கே பார்த்தீங்களா இவனுக்கு 2 பேரே மாஞ்சிங்கிறானுங்க. இவனுக்கு யாருன்னா ஒருத்தர் செத்தோடனே நம்ம வச்சு செத்துட்டான். ஈஸி. இதுமாரி தான் ஸ்கெலட்டன்லாம் இருந்தானா ஒருத்தனை கோத்து விட்டுடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அயன் மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மொத்தத்தையும் லைட்டை டார்ச்சப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்புறமா திருப்பி வந்து ஜாம்பிலாம் ஸ்பான் ஆகினே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது அதனால் நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் ஹெல்த்தும் அப்போ தான் ஏறும், இல்லைன்னா பொறுமையாக ஏறும். ஜாம்பி பார்த்தீங்களா வந்துக்கினேங்கிறானுங்க. அதுக்கு தான் இருட்டில் இருக்கவே கூடாது. நம்ம டார்ச்சப் பண்ணிடணும், ஃபுல்லாக டார்ச்சப் பண்ணிடணும். நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த ஒரு ஸ்டாக்கு இருக்குது. இதை பாருங்கள் அயன் பார்த்தீங்களா எம்மோ அயனுக்கு இது. அதுக்கு தான் கீழே வரணுன்றது. இங்கே பாருங்கள் இந்த அயனை வந்து நம்ம மைன் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம வந்து கோல்டில் மைன் பண்ணோன்னா காணாமல் தான் போயிடும். 2 3 இந்த கேவில் வந்தாவே ஒரு இடத்துலேயே 3 4 இருக்குது. இவர் ஸ்பீட் ப்ரோலாம் என்ன சொன்னார்னா, நான் மைன் பண்ணி எடுத்துப்பட்டா அப்படின்னாரு. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனால் அயன் பிகாக்ஸ் செய்யணும். நான் வந்து வெறும் அயன் மட்டும் எடுத்துன்னு போகிறேன். எதுவும் இந்த ரெஸ்டாரண்ட்லாம் வேணும்னா நம்ம வந்து திருப்பி மைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா டீப் ஸ்லேட்டுக்கே வந்துட்டோம் கைஸ். நோக்கியே போனீங்கன்னா டீப் ஸ்லேட்டு தான். டீப் ஸ்லேட்டில் போனால் தானே கைஸ் டைமண்ட் கிடைக்கும். இந்தமாரி ஸ்டோன்லலாம் ஸ்பான் ஆகிறது வந்து ரொம்ப கம்மி. அதுக்குள்ளேயே சாமி வந்துட்டானுங்க. இருக்குடா நான் உக்காந்து வச்சுக்கிறேன். உங்களை அடிச்சு எனக்கு ஆட்டு தான் போகுது. அப்புறம் எட்டு பவரும் குறையறதுனால நம்ம வந்து சாப்பாடுக்கும் பசிமாயிடும். அதனால் நான் வந்துட்டேன். அங்கேருந்து வந்து பிக்காக்ஸ் வேறு உடையிற மாரி இருக்கிறதுனால பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம், ஸ்டோன் பிக்காக்ஸே செஞ்சுக்கலாம். ஏன்னா அயன் பிக்காக்ஸ் இன்னும் ஒரு அயன் தேவைப்படுது. அதனால் இந்த ஒரு பிக்காக்ஸே போதும். நம்ம இருக்கிறத மட்டும் மைன் பண்ணின்னு கிளம்பிக்கினே இருக்கலாம் கைஸ். அவ்வளோதான், மைன் பண்ணியாச்சு. இப்போ அங்கே மேலே இருக்கிற நம்ம ஒரே இடத்துல நிறைய இருந்ததை பார்த்தோம்ல, அதை மைன் பண்ணலாம் கைஸ். அங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே அதிகமாக இருக்குது. 2 3 4 அதுக்குள்ளேயே எவன்டா சாவல் வேறு அடிச்சுக்கிறதுனால பட்டுன்னு அடித்தோடனே நம்மளுக்கு அதிகமாக ஆட்டு போயிடுச்சு. போய் வீந்துரு அப்படித்தான். அவ்வளோதான். சவால் கொடுத்துட்டாங்க கைஸ். சூப்பர் கைஸ். எப்படி இருந்தாலும் அந்த அயன் சவால் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகி தான் இருக்கும். அது எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் இருக்கும். பரவாயில்ல எடுத்துப்போம். அவன் கொடுத்ததை நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நம்ம வந்து வேஸ்ட்டாக ஒரு அயன் வச்சு செய்கிற மாதிரி இருந்துருக்கோம். பரவாயில்ல, அவனே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். இந்த மொத்த அயனையும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மொத்த அயனையும் மைன் பண்ணால் ஒரு ஸ்டாக் கிட்டத்தட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கங்கே 4 5 அப்படி இருந்துச்சு கைஸ். பார்த்தீங்களா சொன்னல உடையிற நிலைமை இருந்துச்சுன்னு. நல்ல வேலை நம்ம செஞ்சதும் நல்லதுக்கு தான். நான் பாட்டுக்கு ஹெல்த்து கம்மியாகுதுன்னு ஓடினே இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலட்டன் வந்து அடிச்சுனே தான். அப்படியே வந்து உட்காந்து சாப்பிட்டுன்னு பார்த்தா குட்டி சாமி இவனால அவன் வந்தானே அப்படியே ஒடியாந்துக்கினே இருக்கிறான். வேகமாக ஓடியாருவாங்க கைஸ். இவனை பார்த்தா நான் குடுக்குன்னு ஓடிடுவேன். ஏன்னா அவன் வந்து செம்ம அடி, அவனை அடிக்கவும் முடியாது. அவன் எட்டரத்துலேயே அடிக்கிறதுனால அவனுக்கு வந்து செம்ம ஆட்டு போகுது கைஸ். அங்கே ஸ்கெலட்டனுங்கிறான். அவனை பார்த்துக்கினே நம்ம மைண்ட் பண்ணோம். பட்டுன்னு அடி கொடுத்தானா நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் கைஸ். ஏன்னா கட்சி ஆயினே போதுன்ட்டு நம்ம மட்டும் போயிட்டே இருப்போம் கைஸ். ஏன்னா நம்ம கட்சி ஆயினை வச்சு கூட நம்ம ஆர்மர் செஞ்சுக்கலாம் கைஸ். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அயன் கட்சிக்குது. பரவாயில்ல, அவனே டீஸ்பான் ஆகிட்டான்.
சூப்பர் தான், இதுவும் நம்மளுக்கு நல்லது தான். அப்படியே வந்தால் இங்கே தண்ணியாண்ட பார்த்தா ட்ரௌனுடுலாம் ஸ்பான் ஆகிடுது. கேவுக்குள்ளே ட்ரௌனுடுலாம் நிறைய ஸ்பான் ஆகிடுது. இந்த தண்ணி உள்ள ட்ரௌனுடு ஸ்பான் ஆகாமல் நான் நினச்சி கூட போகல. இங்கே பார்த்தீங்களா நேட்டர் செல்லுன்னு ஒன்று வச்சுக்கிறான். இது எடுத்துக்கலாம், அவன்கிட்டருந்து பிடிக்கலாம், அவனை அடித்து நம்ம வந்து பிடிக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து ஒன்றுத்தை செய்யலாம். அதை வச்சு நம்ம வந்து தண்ணி உள்ள வச்சுன்னா நம்ம பாட்டு மூச்சு இருந்துன்னே இருக்கும், நம்மளுக்கு வந்து மூச்சே போகாது. பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டான். இந்தமாரி நம்ம வந்து 9 சேகரிக்கணும். அப்புறமா வந்து ஆட்டாச்சின்னு ஒன்று இருக்கும், அதையும் எடுத்து செஞ்சிங்கன்னா அந்த ரிவரில் இல்லைன்னா கடலில் எங்கே ஒன்றாலும் தண்ணியில் வச்சிங்கன்னா அங்கே வந்து மூச்சு இருந்துக்கினே இருக்கும். இங்கே கொஞ்சம் அயனு பார்த்தீங்கன்னா தெரியுதான் நான் எவ்வளோ அயன் மைண்ட் பண்ணிக்கிறேன்ட்டு. இதை ஸ்பீட் ப்ரோ பார்த்தாருன்னு வச்சிங்களேன், அவரு வெறுப்பாயிருவார். ஏன்னா இவ்வளோ அயன் மைண்ட் பண்ணது அவரு நினச்சிருப்ப மாட்டார். ஏன்னா இவ்வளோ அயன் மைண்ட் பண்ணியிருப்பேன்ட்டு. பின்னாடி பார்த்தா ஸ்லைம்ஸ் மனை இருக்குது கைஸ். இவனை அடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஆட்டெல்லாம் குறைஞ்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், எட்ட போய் சாப்பிட்டுக்கலாம் முதல்ல. ஏன்னா ஹெல்த்தி ஏற்றிப்போம். இந்த ரோட்டான் பிளேஸ் வச்சு நம்ம வந்து இந்த கேவ் ஃபுல்லாகவே லூட் அடிச்சிட்டோம் கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பக்கத்தில் போய் பிளாக் போட்டுப்போம். ஏன்னா அவன் நம்மளை பார்க்கல. இப்போ பார்த்துட்டான், நம்ம பிளாக் போட்டுக்கலாம். ஒரு 5 பிளாக் மேலே வந்துடலாம். அப்போ தான் நம்ம சேஃபாக இருக்க முடியும். 4 பிளாக் போட்டாலும் எகிரி வச்சிடறான். இப்போ அவனையே நம்மளை அடிக்க முடியல. சரி நம்ம கீழே போயிடலாம். இப்போ அடிச்சியா காலி பண்ணிடலாம் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சது வந்து ஸ்லைம் ஸ்டங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால தான் கைஸ் இங்கே வந்து அதிகமாக ஸ்பான் ஆகுது. லைட் இல்லைனா கூட ஸ்பான் ஆக மாட்றாங்க. லைட் வச்சாதாங்க கைஸ் இவனுங்க ஸ்பானே ஆகிறானுங்க. இப்போ குட்டி ஆகிட்டானுங்க கைஸ். இவனுங்க வந்து நம்மளை அடிக்கவே மாட்டானுங்க. இவனுங்க பொறுமையாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இவனே பெருசாகிடுவாங்க. பெருசாகிட்ட பிறகு நம்மளை திருப்பி அடிப்பாங்க. இதுவே போதும், நம்மகிட்ட இருந்து டார்ச்சும் காலி ஆகிடுச்சு, நம்ம மேலே போயிடலாங்க. அவ்வளோதான், கரெக்டாக சூரிய அஸ்தமான ஒம்போசில் கரெக்டாக வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா இந்த பச்சை கலர் மண்டையெல்லாம் மாற்றிக்கிறானுங்க இங்கே இருக்கிற வில்லேஜர். அதனால தான் ஒரு வில்லேஜர் கூட நம்ம கண்ணிலேயே மாட்டல, கீழே வந்துட்டுக்கிறானுங்க. இந்த பச்சை கலர் மண்டையும் எதுவுமே உதவ மாட்டானுங்க கைஸ். இதோ ஒரு ஃபார்மர் இருக்கிறான், அப்புறமா பிளாக் ஸ்மித் இருக்கிறான். அவ்வளோதான், இவனுங்களை வச்சு நான் என்ன கைஸ் பண்ணுறது. மொத்த பேரும் பச்சை கலர் மண்டையனா மாட்டானுங்க. இதோ ஒருத்தங்க இருக்கிறான் பாருங்க கைஸ். எல்லாருமே பச்சை கலர் மண்டையனா மாட்டானுங்களா ஒரு வேளை? எதுக்கு தான் எனக்கு வந்து இந்த வில்லேஜே சுத்தமாக பிடிக்கல கைஸ். சாவுடா, சீக்கிரமாக சாவுடா. செத்துட்டாங்க கைஸ். ஒருவையா இந்நேரத்துக்கு அயன் குளம் பக்கத்தில் இருந்தானே வில்லேஜர் அடிச்சதுக்கு நம்மளை தூக்கி போட்டு அடிச்சிருப்பான். அதை பார்த்தீங்களா, ட்ரேடரும் ஸ்பான் ஆகிட்டாங்க கைஸ். 5 நாள் கழிச்சு ஸ்பான் ஆகும், 9 நாள் கழிச்சு ஸ்பான் ஆகிறாங்க. என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம் கைஸ். பார்த்தீங்களா எமரல்ட்டும் கொடுக்குறான், நானாவோ கொடுக்குறான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ என்கிட்ட எமரல்டும் இல்லை வாங்கிறதுக்கு. இவனை அடித்து லெதரும் அந்த லீஸும் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து எதனா கவர் வச்சு நம்ம யாருன்னா பிடிச்சின்னு வரதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளாம் செஞ்சின்லாம் உக்காந்துன்னு இருக்க முடியாது. அப்படியே அடிச்சுன்னு இருக்கும்போதுல இருட்டாயிடுச்சு. அதனால் நம்ம திருப்பியும் போய் தூங்கிக்கலாம். டே ஒத்த கண்ணா ஏஞ்சிட்றா, நான் தூங்கணும்டா, எட்டப்படா. அவ்வளோதான் கைஸ், தூங்கியாச்சு. நம்ம சேஃபாக இந்த வில்லேஜ் கண்டுபிடிச்சதுனால நம்ம பாட்டுன்னு நைட்டை ஸ்கிப் பண்ணிட்டோம். இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பிளாக் ஸ்மித்தர் அந்த இருக்கிற ஃபர்னஸை யூஸ் பண்ணி உரிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அயன் ஆர்மருக்கு மாறிடலாம். இப்போ பார்த்தீங்களா ஒரு ஸ்டாக்கு ப்ளஸ்ஸு 18 இருக்குது. இதை மொத்தத்தையும் உரிக்கிட வேண்டியது தான். அப்போ தான் நம்மளுக்கு அயன் ஆர்மருக்கு யூஸ் ஆகும். அயன் ஆர்மருக்கு 25 அயன் ஆட்டை தேவைப்படும். மேலேயும் ஃபர்னஸ்க்கு எத்தனால அதுலேயும் பாதி போட்டுடலாம். அப்போ தான் பட்டுன்னு உருக்கும். நம்மளுடைய வேஸ்டேஜ் பொருளெல்லாம் அந்த செஸ்ட்டில் வச்சிடலாம் கைஸ். இந்த பண்டில் எல்லாமே இந்த செஸ்ட்லேயே வச்சிடலாம். அப்புறமா நம்ம வந்து எங்கன்னா வீடு கட்டும்போது சில இந்த பொருளை வந்து திருப்பி வந்து எடுத்து போயிடலாம் கைஸ். இந்த குட்டி வில்லேஜர் அடிக்கும்போது சில எனக்கு வந்து பொட்டேட்டோலாம் கொடுத்துக்கிறாங்க கைஸ். அவ்வளோதான், இந்த செஸ்ட்டே ஃபுல்லாகிடுச்சு. இன்னொரு செஸ்ட்டு செஞ்சு பக்கத்தில் வச்சிங்கன்னா டபுள் செஸ்ட்டாக மாறிடும். அது வந்து ஸ்பேஸ் இன்னும் அதிகமாக கொடுக்கும். பார்த்தீங்களா பேசின்னு இருக்கும்போதுலேயே அயனை உருகிச்சு. இதை வச்சு நம்ம வந்து அயன் ஆர்மர் செஞ்சுக்கலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் வச்சு கிராஃப்டிங் டேபிளில் தான் செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹெல்மெட்டு செஞ்சுக்கலாம். ஹெல்மெட்டு, அப்புறமா வந்து செஸ்ட்டு பிளேட்டு, அப்புறமா லெகின்ஸு. அவ்வளோதான் கைஸ், லெகின்ஸு அவ்வளோதான். அயனு இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அயனு 2 தாங்க இது, இன்னும் ஒரு 3 தேவை. 3 இல்லை 2, அவ்வளோதான் கைஸ். 5 இருந்தால் வந்து ஹெல்மெட்டும் பூட்டும் செஞ்சுக்கலாம். இப்போ பூட்டும் செஞ்சு நம்ம வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ஃபுல் செட் ஆஃப் ஆர்மர் வந்து செஞ்சாச்சு. இப்போ எடுத்து மாட்ட வேண்டியது தான். வாங்க இங்கே பிளெயின்ஸில் போய் மாட்டுறேன், உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், ஹெல்மெட் எடுத்து மாட்டியாச்சு. இப்போ உள்ளே இருக்கிற செஸ்ட்டு பிளேட் எடுத்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். லெகின்ஸு, பூட்டு, அவ்வளோதான் கைஸ். ஹாய் கைஸ், ஃபுல் செட் ஆஃப் ஆர்மர் எடுத்து மாட்டிக்கலாம். எப்படிக்கிறேன் நான் பார்க்குறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கூட விளையாடுற ஸ்பீட் ப்ரோவோட யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவருடைய சேனலையும் போய் பாருங்கள்.
அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.